1 கோடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு மேஜிக் நம்பர். அந்த நெட்வொர்த் வந்து முதல் 10 லட்சம் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 50 லட்சம் கொண்டு வரது அதை விட கஷ்டம். 1 கோடி அப்படிங்கிறது அதை விட மிக கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நீங்க நெட்வொர்த் வந்து 1 கோடி நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னு சொல்லுவோம். பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னா என்னன்னா உங்களுடைய சொத்துக்களே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது எப்படி சார் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 2-3 சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளாட் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாய் பிளாட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 20 வருடத்திற்கு முன்னாடி நான் ஒரு டிசிஎஸ் அப்படின்னு ஒரு ஷேர் வாங்கி இருந்தேன்னா அன்னைக்கு 800 ரூபாய் இருக்கிற ஷேர் வந்து இன்னைக்கு போனஸ் வந்து பாத்தீங்கன்னா 1:1 வந்து ஒரு 4 தடவை கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னைக்கு 3500 ரூபாய் இருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங்ல போய்கிட்டே இருக்கு. ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்டே எடுத்துக்கங்களேன். நிப்பான் growth ஃபண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிராஸ் ஆயிடுச்சு. அதாவது 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் வந்து இன்னைக்கு 3000 ரூபாய் போயிடுச்சு. அதை விட நம்ம சென்னை பேஸ்டு கம்பெனி ஒன்று எடுத்துக்கலாம். மெட்ராஸ் ரப்பர் ஃபேக்டரி MRFன்னு சொல்றோம். நம்ம 2 வீலர் டயரா இருக்கட்டும் 4 வீலர் டயரா இருக்கட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் ஷேர் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் போயிருக்கு. அதாவது ஒரு 10 ரூபாய் ஷேர். ஸோ இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அந்த ஒரு பெரிய ஒரு மாஸ் கேதர் ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நீங்க வந்து ஃபினான்ஷியல் பிளான் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும்னா உங்களுடைய நெட்வொர்த்தை 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ 12 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க வந்து ரெவ்யூ பண்ணும்போது உங்களுடைய நெட்வொர்க் மேலே போகணும்.